அனைவருக்கும் வணக்கம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது கொல்கத்தாவில் இருக்க அப்சைட் டவுன் ஹவுஸ் அப்படிங்கிற தலைகீழ் வீடு தான். இந்த வீடை பார்க்குறதுக்கு ரொம்பவே ஃபன்னியாக இருக்குது. இந்த வீட்டுக்குள்ளே போனால் உலகமே தலைகீழாக இருக்கிற மாதிரி இருக்குது. வீடு ஃபுல்லாகவே தலைகீழாக அமைச்சிருக்காங்க. இதில் எந்த ஒரு கேமரா ட்ரிக்ஸும் இல்லை. இந்த மாதிரி வீடே ஃபுல்லாகவே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. ரியலாக ஒரு 4th ஃப்ளோரில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி இதை டூரிஸ்ட் ஸ்பாட் மாதிரி வச்சுருக்குறாங்க. இந்த வீடு எங்கே இருக்குது, இதில் போனால் எந்த மாதிரி ஃபன்னியாக இருக்குது அப்படின்றதையும், இந்த வீட்டுக்கு நம்ம போகிறோம் அப்படின்னா எந்த மாதிரி வீடியோஸ் ஃபோட்டோஸ் எடுக்கலாம் அப்படின்ற தகவலும் இந்த வீடியோவில் நான் ஃபுல்லாக காமிச்சிருக்கிறேன். வீடியோ ஃபுல்லாகவே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். முதல்ல வெளியிலேருந்து பார்த்தாலே இந்த வீடு நம்ம மூளையில் ஒரு கேள்விக்குரிய போடுது. இந்த வீடு என்ன இப்படி தலைகீழாக இருக்கே அப்படின்னு. மாடி கீழே, தரை மேலே, கதவு, ஜன்னல் எல்லாமே தலைகீழாக இருக்கும். இது எந்த கேமரா எஃபெக்டும் இல்லை. முழுக்க ரியலாக இந்த மாதிரி அழகாக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. உள்ளே வந்ததும் தான் அசல் எக்ஸ்பீரியன்ஸே தெரியுது. சேர், டேபிள், ஃபேன், பெட்டு, சோஃபா எல்லாமே மேலே தொங்குற மாதிரி இருக்குது. நம்ம கால்கள் தரையில் தான் இருக்கா, ஆனால் தரையில் தான் இருக்கும். ஆனால் நம்ம பார்க்குறது மூளை மட்டும் பார்த்திங்கன்னா அதை அக்செப்ட் பண்ண மாட்டேங்குது. அந்த மாதிரி ஒரு ஃபன்னியான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. வாங்க நம்ம இப்போ அந்த வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல போன உடனே ஒரு வரவேற்பு அறை இருக்குது. அங்கே நல்ல அழகாக ஒரு ஃப்ளவர் பொக்கே, அப்புறம் கொஞ்சம் டேபிள் அந்த மாதிரிலாம் வச்சுருக்காங்க, கபோர்ட்லாம் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறமா அதை தாண்டி நம்ம உள்ளே போனோன்னா ஹால் வருது. ஹாலில் சோஃபா, ஒரு டீபாய் போட்டு அங்கே அழகாக ஒரு டிவியும் வச்சுருக்குறாங்க. இது எல்லாமே பார்த்திங்கன்னா தரையில் எதெல்லாம் இருக்குமோ அது எல்லாமே ஃப்ளோரில் ஒட்டினாப்பில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. தரையை கீழே வச்சு, ஃப்ளோரை கீழே வச்சு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் வச்ச மாதிரி ஒரு ரூம் இருக்குது. அந்த ரூம்லேருந்து அப்படியே போனோன்னா நெக்ஸ்ட்டு ஒரு பெட்ரூம் வருது. அந்த பெட்ரூமில் கட்டில் மேலே இருக்கும். அதை நம்ம பிடிச்சி அப்படியே நடக்கும்போது பார்த்திங்கன்னா தலைகீழ நடக்கிற மாதிரியே இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு டாய்லெட் பாத்ரூம் இருக்குது. அங்கே வாஷிங் மிஷினு, அதுக்கப்புறமா வாஷ் பேசின், அந்த டாய்லெட் கிளாசெட்டு எல்லாமே தலைகீழாக வச்சுருப்பாங்க. மேலே வச்சுருப்பாங்க. அதை நம்ம நடந்து பார்க்கும்போது ரொம்பவே வித்தியாசமாக இருந்தது. அப்புறம் குழந்தைங்களுக்கான ஒரு ரூம் இருந்தது. அதில் நிறையா டாய்ஸ்லாம் வச்சு டபுள் டக்கர் பெட்டு மாதிரி பண்ணியிருந்தாங்க. குட்டீஸ்லாம் நிறையா பேர் அங்கே ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நாங்கள் வீடியோ எடுக்கிறோன்னே கொஞ்சம் தள்ளி எங்களுக்காக ஸ்பேஸ் கொடுத்தாங்க. படிக்கிறதுக்கு ஒரு டேபிள் போட்டிருந்தாங்க குழந்தைங்களுக்கு. அதுக்கப்புறமா ஒரு ஒர்க் பண்ணுற ஆஃபீஸ் மாதிரி போட்டு வச்சுருந்தாங்க ஒரு ரூமு. கம்ப்யூட்டர், லேப்டாப் எல்லாத்தையுமே அந்த மாதிரி தான் செட் பண்ணியிருந்தாங்க. நம்ம தலைகீழாக தொங்கிட்டே ப்ராஜெக்ட் பண்ணுற மாதிரிலாம் ஃபோட்டோ எடுத்துக்கலாம். நீங்கள் தலைகீழாக தொங்கிட்டு ப்ராஜெக்ட் பண்ணுற மாதிரி லேப்டாப்பில் ஒர்க் பண்ணுற மாதிரி ஃபோட்டோ, வீடியோ எடுத்துகிட்டு உங்கள் மேனேஜருக்கு அனுப்பலாம். பாருங்கள் சார், நான் எப்படி தலைகீழாக நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு கூட நீங்கள் காமிச்சிக்கலாம். கிச்சன் ரொம்பவே வாவாக இருந்துச்சுங்க. ஃப்ரிட்ஜெல்லாம் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப அமேசிங்காக இருந்தது. அப்புறம் சப்பாத்தி உருட்டுற கட்டையை வச்சு தேய்க்கும்போது மேலேருந்து தலைகீழாக தொங்கிட்டே சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி ஒரு ஷாட் ரெடி ஆகிடுச்சு. பருப்பு டப்பா எல்லாத்தையுமே எப்படி பண்ணியிருந்தாங்கன்னா கீழே கம் போட்டுட்டு ஒட்டி அது தலைகீழாக வச்சு ஒட்டியிருந்தாங்க. டைனிங் டேபிளும் அந்த மாதிரி தான். மேலே மேலே ரூஃபில் ஒட்டி வச்சுருந்தாங்க. நம்ம கீழே நின்றுக்கிட்டு அதை எடுத்து ஊட்டும் போது அந்த கேமராவில் அப்படியே நம்மளும் தலைகீழாக நின்றுக்கிட்டு சாப்பிட்ற மாதிரி ஒரு எஃபெக்ட் கிடைக்கிது. மொத்தம் ரொம்ப சூப்பராக இருந்தது இந்த எக்ஸ்பீரியன்ஸு.
கண்டிப்பாக நீங்கள் கொல்கட்டா போனீங்கன்னா கண்டிப்பாக போயிட்டு வாங்க. 200 ருபீஸ் சார்ஜ் பண்ணாங்க. ஒருத்தருக்கு வந்து 200 சார்ஜ் பண்ணுறாங்க. 1 மணி நேரம் அதுக்குள்ளார இருக்கிறதுக்கு அலோவ் பண்ணுறாங்க. ரொம்ப நல்லாவே இருந்துச்சு அந்த இடம். பீஸ்ஃபுல்லாகவும் இருந்தது. எங்கேயாவது க்ரௌடில் போயிட்டு நம்ம வந்து நிறையா சுற்றி பார்க்குறத விட இந்த மாதிரி அமைதியான பிளேஸ் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப ஃபன்னியாக இருந்தது. கிட்ஸோட, ஃப்ரெண்ட்ஸோட, ஃபேமிலியோட போகிறதுக்கு ஒரு நல்ல ஆப்டான பிளேஸு. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.